லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நியோமேக்ஸ் வழக்கின் தொடர் நடவடிக்கைகளை அப்டேட்களை அந்த வழக்கின் போக்கை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் கடந்த சில வீடியோக்கள் காணொளிகள் முதலீட்டாளர்களுக்கு அவர்களது முதலீட்டு பணத்தை அசல் மற்றும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்ன வட்டியுடன் பெற வேண்டும் என்பது சம்பந்தமா பேசியிருக்கிறோம். அது சம்பந்தமா மனுக்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப சிலர் அது முடியாது, பாசிபிலிட்டி இல்ல, அதாவது சாத்தியம் இல்லை அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் எந்த வீடியோவும் பாக்குறது இல்ல. அவங்க பேசி அவங்களே யாரையாவது ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அதையும் நான் பாக்குறது இல்ல. ஆனால் நமக்கு சில வெல்விசர்ஸ் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், நம்மோட நலன் விரும்பிகள் இது மாதிரிலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்லை. நாம சொல்ல வேண்டியது சட்டம் என்ன இருக்குது, கடந்த தீர்ப்புகள் என்ன இருக்குது, அதை மட்டும் பார்த்துடலாம். அப்ப அந்த தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சிறப்பு சட்டம் அதுல செக்ஷன் 5A ஆஃப் தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் இன் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1997 அதுல என்ன இருக்குன்னா, an offense punishable under section 5 may before the institution of prosecution be compounded by the competent authority or after the institution of prosecution be compounded by the competent authority with the permission of special court on payment of the entire amount due to the depositors with or without interest. Entire amount due to the depositors with or without interest. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, பிரிவு 5 கீழான தண்டிக்கப்படக்கூடிய குற்றமானது, பிரிவு 5ன்றது என்னன்னா 10 வருஷம் சிறை தண்டனை அந்த மாதிரி வரும். அதற்கு பிஃபோர் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன், அதாவது சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி பி காம்பவுண்டட் பை தி காம்பிடென்ட் அத்தாரிட்டி. அது டிஆர்ஓவே நேரடியா முடிச்சிடலாம், நீதிமன்றத்தில் அனுமதி எதுவும் பெறாமல் முடிச்சிடலாம். ஆஃப்டர் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் be compounded by the competent authority with the permission of the special court. அப்ப என்னன்னா, சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா டிஆர்ஓ அந்த சிறப்பு நீதிமன்றம் டேன்பிட் நீதிமன்றம் மதுரை அவங்ககிட்ட அனுமதி வாங்கி முடிக்கணும். இது நம்ம இப்ப சொல்லல, நம்மோட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட 2வது 3வது 4வது வீடியோலயே நம்ம அதை பேசியிருக்கிறோம். இப்போ சூழ்நிலைக்கு ஏற்ப பேசல, 2 வருஷமா நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். அப்படிதான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பிரிவு 5 கீழ் தண்டிக்கப்படக்கூடிய குற்றமானது 5A கீழ் சமரசம் செய்யக்கூடிய குற்றமாக மாற்றப்பட்டிருக்குது. அது சமரசம் செய்யலன்னா சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி டிஆர்ஓவே முடிச்சிடலாம். சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம்னா டேன்பிட் கோர்ட்ல ஸ்பெஷல் கோர்ட்ல அனுமதி வாங்கி டிஆர்ஓ முடிக்கணும்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க, என்டையர் அமௌண்ட் டியூ டு தி டெபாசிட்டர்ஸ், மொத்த பணமும் முதலீட்டாளர்களுக்கு வித் ஆர் வித்வுட் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டியுடனோ வட்டி இல்லாமலோ முடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இது சப்ளாஸ் 1 5A சப்ளாஸ் 1 உட்பிரிவு 1 5A சப்ளாஸ் 2 உட்பிரிவு 2ல சொல்றாங்க, வேற an offense has been compounded under section 1 no proceedings or further proceedings as the case may be shall be taken or continued against the offender in respect of the offense so compounded and the offender if in custody shall be discharged forthwith. அந்த மாதிரி 5A சப்ளாஸ் 1ல இவர் சமரசம் பண்ணி முடிச்சிட்டாருன்னா அவரை அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும். அவருக்கு எதிராக எந்த சட்ட நடவடிக்கை தொடரக்கூடாது. அவர் அந்த இவங்க காம்பவுண்ட் பண்ணி முடிக்கும் போது ஒரு சில கேஸ்ல ஜாமீன்ல இருக்காங்க அல்லது முன்ஜாமீன்ல இருக்காங்க, பேசி முடிச்சு செட்டில் பண்ணிடுறாங்கன்னா அது பிரச்சனை இல்லை, அவங்க வெளியே இருப்பாங்க, வழக்கு முடிவுக்கு வந்துடும். ஆனா உள்ள அவங்களோட ஆட்கள் மூலமாக அல்லது அவர் நீதிமன்றத்துக்கு ஆஜராகி நீதிபதி முன்னாடி டிஆர்ஓ முன்னாடி எல்லாம் பேசி செட்டில் பண்ணாருன்னா அந்த வழக்கு இந்த பணம் கொடுத்து முடிச்ச உடனே அவர் இமீடியட்டா வெளியே விடணும், ஜெயில இருந்து வெளியே விட்டுறணும் அப்படின்றதா இது. அப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மொத்த பணமும் கொடுத்து முடிச்சாதான் முடிவுக்கு வரும், இல்லைன்னா அந்த ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் வில் கோ ஆன்றதா, அந்த தொடர் நடவடிக்கைகள் நடக்கும் அப்படின்றதான் 5A சப்ளாஸ் 2ல இருக்குது. இதே இது நம்ம மீண்டும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா GR சுவாமிநாதன் அவர்கள், மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் 8/8/2019 ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அது CRLA பிராக்கெட்ல MD நம்பர் 113 ஆஃப் 2013, அதாவது 2013 CRLA MD நம்பர் 113/2013. அந்த வழக்குல சிவசுப்பிரமணியன் விஜய சகாய செல்வி அவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இது எந்த நிறுவனத்திற்கு எதிராகனா, ரிச் இந்தியா மார்க்கெட்டிங் கம்பெனி, அது சிவகாசியில இருந்த ஒரு நிறுவனம். அதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன தீர்ப்புல பக்கம் 3ல பேரா நம்பர் 5ல they deposed that they had settled the matter with the accused. Some of them claimed that they have waived the interest, இந்த இடத்துல waived the interest amount and that they have received the money directly from the accused in the court itself. அந்த வழக்குல என்ன செய்றாங்க, நேரடியாக குற்றம் சாட்டப்பட்ட எதிரிட்டு இருந்து பணத்தை வாங்கிட்டு முடிச்சுக்கிட்டோம், ஆனா நாங்க வட்டி எதுவும் வாங்கல, நாங்க வட்டியை விட்டு கொடுத்துட்டோம். They have waived the interest amount.
அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க வட்டியை விட்டு கொடுக்கல, அது முடிவுக்கு வராது. இது வந்து ஒரு சிலருக்கு. இன்னும் சிலர் வந்து சொல்கிறாங்க அந்த வழக்கில், அது வந்து அடுத்த பக்கத்தில் பேஜ் நம்பர் 4 4வது பக்கத்தில் பேரா நம்பர் 7ல் 12வது லைனில் he had also stated that from 31/3/2010 no interest was paid to him. அதில் வந்து அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள் 31/3/2010 அப்புறம் வட்டி எதுவும் கொடுக்கப்படவில்லை. அப்போ வட்டின்றதெல்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயே வருது. இன்னும் நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அது சொந்த நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த வழக்கானது உங்களுக்கு வந்துட்டு முடிவுக்கு வந்துடுது. முடிவுக்கு வருதுன்னா திரும்ப அந்த வழக்கை ரீஓப்பன் பண்ணி மீண்டும் ட்ரையல் கோர்ட் நடத்தி அவங்களுக்கு வட்டியோட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வழக்கு போயிட்டு அந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்குது ஸ்பெஷல் கோர்ட்டில். அது வந்து அதில் நம்ம பேசப்பட்ட விஷயங்கள். அப்போ கலைமகள் சபா வழக்கு முடிவுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்பீங்க. பிஎஸ்சிஎல் வழக்கு முடிவுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கான விளக்கத்தை வந்து நான் சொல்கிறேன். அதாவது கலைமகள் சபா, ரமேஷ் கார்ஸ், சினேகம் ஃபைனான்ஸ், அனுபவ் பிளான்டேஷன்ஸ், இப்படி வந்துட்டு 97க்கு முன்னாடி பல நூற்று கம்பெனிகள், ஃபைனான்ஸ் நிறுவனங்கள், ஒரு ஊருக்கு 10-20 ஃபைனான்ஸ்கள் எல்லாம் வந்தது. மக்கள்கிட்ட டெபாசிட் வாங்கினாங்க, செட்டில் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் 1997 இந்தியாவிலே முதன்முறையாக தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் இன் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1997, அது 1997 கொண்டு வர்றாங்க. சிறப்பு சட்டம் எதற்காகனா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏமாற்றுதல் மற்றும் மோசடி 406 மற்றும் 420 ஐபிசி இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோடு, அதில் வந்துட்டு அந்த ஏமாற்றுறவங்களுக்குலாம் போடுவாங்க. இப்போ நான் சொன்ன வழக்கெல்லாம் அது மாதிரி தான் போடுறாங்க. போட்ட உடனே அதில் என்னென்னா, அது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் நடக்கும். அதுக்கு அதிகபட்ச தண்டனை வந்து 3 ஆண்டுகள் தான். 3 ஆண்டுகள் தண்டனை தான் கிடைக்கும். அவங்க சொத்து ஏமாத்தினது, அவங்க வாங்கி வைக்கிறது சொத்துக்கள், அதெல்லாம் ஜப்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அதில் எந்த சட்டப்பிரிவுகளும் இல்லை, நோ ப்ரொவிஷன்ஸ். அப்போ என்ன, எல்லாம் ஏமாற்றுவாங்க, பிரச்சனையாகும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு 3 வருஷம் ஜெயில் தண்டனை முடிஞ்சா சொத்தெல்லாம் வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த சொத்தை சீஸ் பண்ண முடியாது, மக்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. அதனால தான் நம்ம சொன்ன இந்த 10 பிட் ஸ்பெஷல் ஆக்ட் வந்து தமிழக அரசு முதல்ல கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் கர்நாடக அரசு, அப்புறம் வந்துட்டு மத்திய பிரதேச அரசு, அப்புறம் மகாராஷ்டிரா, ஆந்திரா எல்லாம் கொண்டு வந்தாங்க. இன்னும் சில மாநிலங்கள் கூட அந்த சட்டங்கள் இப்போ வரைக்கும் வரல. அதற்கப்புறம் இது வந்து மாநில அளவில் அந்தந்த மாநிலத்துக்கு தான் இருக்குது, மத்திய சட்டமாக வந்து வரலை. அதுக்கப்புறம் தான் வந்து பட்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க, பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட்ஸ் ஸ்கீம்ஸ் ஆக்ட் 2019. அது வந்து மத்திய அரசு சட்டம், அது கொண்டு வந்தாங்க. அதாவது சட்டங்கள் வந்து மத்திய அரசு சட்டம், மாநில அரசு சட்டம் தனித்தனியாக இருக்குது. அது சம்மந்தமாக இன்னொரு வீடியோவில் மத்திய அரசு சட்டம் என்ன, மாநில அரசு அதை பார்ப்போம். இப்போ இந்த 2 சட்டங்கள், இப்போ மத்திய அரசோட சட்டம் வந்து பட்ஸ் ஆக்ட், மாநில அரசோட சட்டம் வந்து 10 பிட் ஆக்ட். ஸோ நான் முதல்ல சொன்ன அந்த காலகட்டங்கள், அந்த ஏமாற்றுதல், மோசடி, அதுக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ராடு அண்ட் சீட்டிங், அதுக்கு மட்டும் தண்டனை கொடுக்க முடியும், மக்களுக்கு ஒன்று கொடுக்க முடியாதுன்றப்ப இந்த சிறப்பு சட்டம் தமிழக அரசு கொண்டு வந்தது. அது மட்டும் பத்தாதுன்னு சிறப்பு நீதிமன்றம், இது எல்லா கோர்ட்டுக்கும் போனால் ஒரு கோர்ட்டில் வந்து 100 கேஸ் இருக்கும். இது 101வது கேஸாக வந்ததுன்னா அதை விசாரித்து தீர்ப்பு வழங்குறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லி சிறப்பு நீதிமன்றங்கள் தமிழ்நாட்டில் 1997 கொண்டு வந்தாங்க. அப்பவும் வழக்கு பதிவு செய்யறது யாருன்னா, மாவட்டமாக இருந்தால் மாவட்ட குற்றப்பிரிவு, மாநகரமாக இருந்தால் மாநகர குற்றப்பிரிவு, சிட்டி கிரைம் பிரான்ச்சு, டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சும்பாங்க, டிசிபி, சிசிபி, அவங்க வந்து வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கெல்லாம் அதுலேயும் ஸ்பீடி ரெமெடி கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது 2000 எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவை வந்து ஏற்படுத்தினாங்க. அதுக்கு வந்துட்டு ஹோம் டிபார்ட்மெண்ட்ல வந்து 24/12/1999 ஜியோ போட்டு 1/1/2000 அந்த டேட்ல வந்து பொருளாதார குற்றப்பிரிவு எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. அப்போ ஒரே ஒரு கோர்ட் சென்னையில் இருந்தது. அதற்கப்புறம் மதுரையில் ஒரு சிறப்பு நீதிமன்றம் மற்றும் கோயம்புத்தூர்ல ஒரு சிறப்பு நீதிமன்றம், இந்த 3 நீதிமன்றங்கள் வந்து அமைக்கப்பட்டன. இப்ப அந்த கலைமகள் சபா அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 6,39,460 பேர் டெபாசிட் இருக்கு. அந்த வழக்கு வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, டெல்லி, கேரளா, ஆந்திரா அங்க எல்லாம் வந்துட்டு சொத்துக்கள் இருக்குது. அதுல என்ன பண்றாங்கன்னா, அந்த காலகட்டத்திலே வந்துட்டு அது எதுல பதிவுப்பட்டிருக்குன்னா, சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், சங்கங்கள் பதிவு சட்டம். இப்போ வந்து நீங்க பண்றீங்கல்ல, நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சட்டம்னு தமிழ்நாட்டில் ஒரு 20க்கு மேல சங்கங்கள் பதிஞ்சிருக்கீங்க. இது நீங்க எந்த சட்டத்தின் கீழே சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்ல பதிஞ்சீங்களோ அதே மாதிரி அந்த கலைமகள் சபா வந்துட்டு சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்ல சங்கங்கள் பதிவு சட்டமாக தான், சங்கங்கள் பதிவின் கீழே தான் சங்கமாக தான் பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்க மக்கள்கிட்ட பணம் வாங்கி திருப்பி கொடுக்கலன்றதான் பிரச்சனை. இப்போ புரிஞ்சிருக்கும், சங்கம் நடத்துறவங்களுக்கு கணக்கு கொடுக்கலாம், என்ன பிரச்சனை வரும்ட்டு அந்த இது மாதிரி பிரச்சனை தான் வரும். அதைத்தான் நம்ம பேசுகிறோம். சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழே வருது. அந்த சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழே வரும்போது அதில் வந்துட்டு ரிசீவர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு, சொத்துக்களை
அந்த மொத்த சொத்து எவ்வளவு, மொத்த வரவு எவ்வளவு, மொத்த செலவு எவ்வளவு, மக்கள் எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிசீவர்ஸ்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி என் மீனாட்சி சுந்தரம் அவர்களையும் ஒரு வழக்கறிஞர் எஸ் நவநீத கிருஷ்ணன் அவர்களையும் வந்து அந்த வழக்கில் ரிசீவராக வந்து போடுறாங்க. அவங்க வந்து அது வந்து லிக்விடேஷன் ப்ரொசீடிங்ஸ்னு சொல்லுவாங்க. லிக்விடேஷனா கலைத்தல், அந்த சங்கத்தை கலைக்கிறது, சங்கத்தை கலைக்கிற ப்ரொசீடிங்ஸ் லிக்விடேஷன் ப்ரொசீடிங்ஸில் வந்து அவங்க பண்ணுறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ லேட்டஸ்டாக ஏப்ரல் 25, 2025 5 மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 20, 2025 மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் MS ரமேஷ் மற்றும் N செந்தில்குமார் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் கலெக்டரு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க, மொத்த சொத்துக்களை வேல்யூ பண்ணணும்னு சொல்லி. அதனால 1997க்கு முன்னாடி உள்ள வழக்கின் சொத்துக்களை 2025 வேல்யூவே பண்ண சொல்றாங்க. இன்னமும் அரசு தரப்பு வந்து என்ன சொல்லுதுன்னா வேல்யூ பண்ணல, மொத்த சொத்துக்களை இன்னும் கண்டறிய முடியல, இன்னும் மொத்த சொத்துக்களை கண்டறிஞ்சதுக்கு மொத்த ரிப்போர்ட் நம்ம கையில இல்ல, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அப்போ வந்து ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சப் கமிட்டிஸ், நம்ம நியோமேக்ஸ் வழக்கில் பரத சக்கரவர்த்தி அவங்க அமைச்ச மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் வச்சு ஹோம் செக்ரட்டரி இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வேல்யூஷனை இப்பதான் பண்ண சொல்றாங்க கலைமகள் சபா வழக்குல. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? கிட்டத்தட்ட வந்து ஒரு 28 வருஷத்துக்கு அப்புறம். ஆனா நம்ம வழக்குல அந்த வேல்யூஷன் பண்ணி முடிச்சாச்சு. அப்ப அதுக்கு இதுக்கு நீங்க டிஃபரன்ஸா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து PSCL வழக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்தியா முழுமைக்கும் உள்ள வழக்கு, இந்தியா முழுமைக்கும் டெபாசிட் இருக்கிற வழக்கு, இந்தியா முழுமைக்கும் சொத்துக்கள் உள்ள வழக்கு. அப்ப அந்த வழக்கில் என்ன செய்யறாங்கன்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, இந்தியாவின் தலைமை நீதிபதி திரு RM லோதா அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டியை போடுறாங்க. அவர் வந்து மொத்த சொத்துக்களுக்கு, மொத்த டெபாசிட்டர்களுக்கு மொத்த பணம் எவ்வளவு, மொத்த வரவு எவ்வளவு, மொத்த செலவு, அந்த கணக்கு எல்லாம் பாக்குறாங்க. அதுக்கு வெப்சைட் ஓபன் பண்ணி எல்லாம் ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க. அந்த ப்ரொசீஜர் போயிட்டு இருக்குது. அதுல வந்து விற்கு அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ரிட்டையர்ட் ஜட்ஜ், அவர் வந்து சொத்துக்களுக்கு மட்டும் இந்த சொத்து சரியா, இந்த சொத்து தப்பா இருக்குதா, அல்ல இந்த சொத்து யாரோட சொத்தா தனியா என்ட்ரி வந்திருக்குதா, அந்த மாதிரி விஷயங்களை அவர் பாக்குறாரு. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வச்சு அப்பாயிண்ட் பண்ணி முடியல அப்படின்னு நான் சொல்றேன். இந்த வழக்கில் அதே மாதிரி ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வேணும்னு சொல்லி நியோமேக்ஸ் கேட்டதை மாண்புமிகு நீதியரசர் இளங்கோவன் அவர்கள் தள்ளுபடி செஞ்சிருக்காரு. தள்ளுபடி செஞ்ச உத்தரவு வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 10 வீடியோக்கள்ல டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் பேசியிருக்கிறேன், நீங்க பார்த்துருக்கீங்க. அது ஒரு மிகப்பெரிய ஜட்ஜ்மெண்ட், இளங்கோவன்கள் தள்ளுபடி செஞ்ச ஜட்ஜ்மெண்ட். அது வரி வரியா தமிழ் இங்கிலீஷில் சொல்லி நம்ம மீனிங் சொல்லி நீங்க பார்த்துருக்கிறீங்க. அதுல மாண்புமிகு நீதியரசர் இளங்கோவன் அவர்கள் என்ன தெளிவா சொல்றாரு, இதுவரைக்கும் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்ட எந்த வழக்கும் ஒரு முடிவுக்கு வரலை, அதுல எந்த தீர்வும் கிடைக்கல, அதனால ரிட்டையர்ட் ஜட்ஜ் போடுறது வேஸ்ட். சட்டத்தில் DRO தான் டேன்பிட் ஆக்ட்ல காம்பிடென்ட் அத்தாரிட்டி, தகுதி பெற்ற அலுவலர் DRO இருக்காரு, அவர் முன்னாடி போய் மனு கொடுங்க, அவர் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து இவர் இளங்கோவன் மாண்புமிகு நீதியரசர், உயர்நீதிமன்ற நீதியரசர் மதுரை கிளையில ஒரு தீர்ப்புல வந்து சொல்லிட்டாரு. அப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இல்லை. அதனால அந்த வழக்குகள் எல்லாமே எதிர்த்து நடத்தக்கூடிய வழக்குகள். அவங்க வழக்கெல்லாம் என்னன்னா கேஸ் ஆஃப் கண்டஸ்ட். அவங்க வந்து நான் பணம் தர வேண்டியதில்லை, வாங்கலை, அல்லது வாங்கினதை திருப்பி கொடுத்துட்டேன், அந்த மாதிரி வழக்கு. அது வந்து கேஸ் ஆஃப் கண்டஸ்ட், எதிர்த்து நடத்த வேண்டிய வழக்குகள் எதிர்த்து நடத்துறாங்க. அந்த கலைமகள் சபால இருந்து, பாசியில இருந்து, ஃபைன் ஃபீச்சர்ல இருந்து எல்லாமே. ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க நாங்க செட்டில் பண்ண தயார், நிறுவனத்தில் போதிய சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இளங்கோவன் அவங்க நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி அதுல வந்து அவர் DRO வச்சு நீங்க முடிச்சுக்கோங்கன்னு சொன்னதன் பேரில் அதற்கப்புறம் நிறுவனத்தின் இயக்குநர்கள் மற்றும் சேர்மன் MD பாலசுப்ரமணியம், கமலக்கண்ணன், அந்த மாதிரி எல்லாமே உள்ள போயிட்டு இதை காம்பவுண்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி தான் ஜாமீன்ல வெளியே வந்தாங்க. அவங்களுக்கு வந்து டேன்பிட் நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கும்போது இந்த வழக்கை நீங்கள் சமரசம், அந்த டேன்பிட் கோர்ட்லையும் நாங்கள் வந்து சமரசம் செய்து முடித்துக் கொள்கிறோம், காம்பவுண்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி பெட்டிஷன் போட்டதன் அடிப்படையில் தான் அந்த ஜாமீன்ல தான் அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அதற்கப்புறம் தொடர்ந்து வரலாம் அனைத்து ஜாமீன்கள்லையும் முன்ஜாமீன்களையும் ஆர்டர் காப்பி நீங்க எடுத்து பாருங்க. அதுல எல்லாமே வந்துட்டு 3/5/2024 காம்பிடென்ட் அத்தாரிட்டி முன்னாடி அவங்க வந்து காம்பவுண்டிங் பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 5A ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஜாமீன் கொடுக்குறோம், முன்ஜாமீன் கொடுக்குறோன்னு டேன்பிட் நீதிமன்றம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்குது. அதனால இவங்க வந்துட்டு ஒன்ஸ் 5A பெட்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இனிமேல் நாங்கள் தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. 5Aல என்ன இருக்கு, வட்டியுடனோ வட்டி இல்லாமலோ கொடுக்கணும்னு இருக்குது. இது சட்டத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்போ வந்துட்டு இந்த ஃபைன் ஃபீச்சர்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த ஃபைன் ஃபீச்சர் கம்பெனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செந்தில்குமார், விவேக் அவங்கெல்லாம் வந்து அக்யூஸ்டு. அந்த கேஸ் எப்போ போட்டாங்கன்னா 2013 உள்ள FIR அது. ஆனால் அதில் உள்ள சொத்துக்கள் ஏலம் விட்டது பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் எல்லாம் சொத்துக்கள் ஏலம் விட்டது பார்த்தீங்கன்னா 20/1/2023. 2013 போட்ட வழக்குக்கு
2023 தான் அந்த நகைகளை ஏலம் விட்டுருக்காங்க. ஆனால் நம்ம வழக்கில் வருகின்ற 31ஆம் தேதி வந்து ஏலம் விடணும்னு சொல்லி மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சொல்லிருச்சு. அந்த பாசி வழக்கு பார்த்தீங்கன்னா 2010க்கு முன்னாடி உள்ள வழக்கு. அதில் வந்து விவேக், மோகன்ராஜ், கமலவல்லி அவங்கெல்லாம் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ண காலத்திலிருந்து ஜெயிலே இருக்காங்க. அப்புறம் இடையில வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் மட்டும்தான் வர்றாங்க. திரும்பவும் தண்டனையாகி இப்போ வரைக்கும் அவங்க ஜெயிலில் தான் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து 15 ஆண்டுகளாக ஜெயிலில் தான் இருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு ஃபைன் ஒன்று இருக்குது, அதாவது அபராதம். அதுபோக காம்பன்சேஷன். அவங்களுக்கு ஃபைன் மட்டும் கொடுத்தா போதாது, காம்பன்சேஷன் இழப்பீடு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு கலைமகள் சபா, PSCL, பாசி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது என்னென்னா சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு லேட்டாக இருக்குது, அல்லது ரிட்டையர்ட் ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, அல்லது அது வந்து 10 பிட் நீதிமன்றத்தில் மட்டும் நடந்துட்டு இருக்குது, மற்றும் அது இந்தியாவெங்கும் அவங்களுக்கு சொத்து இருக்குது. இப்போ பாசி கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா CBI போயிடுது. CBI போய் அவங்களுக்கு சைனாவில் வங்கியில் அக்கௌண்ட் இருக்குது, சைனா வரைக்கும் CBI போய் ரெக்கவரி பண்ணி வரணும், அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதனால் அந்த பாசி வழக்கில் டிலே ஆகுது. UTSல பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ட்ரேடிங் சொல்யூஷன்ஸ் கோயம்புத்தூர், அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கௌதம் ரமேஷ் அப்படின்ற ரமேஷ்னு நீங்கள்லாம் இப்போ தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அந்த ரமேஷ் அவனை மட்டும் சேர்க்கல. அந்த வழக்கு ஸ்பீடி டிஸ்போசல் ஆகணும். அவங்க அப்பா அம்மா அவங்க குடும்பத்தெல்லாம் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ரமேஷ் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் வேர் அரெஸ்டட். அந்த மாதிரி வந்து அந்த வழக்குகள் போகுது. ஸோ ஒவ்வொரு வழக்குக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. அந்த வழக்குகள்லாம் வந்துட்டு சொன்னோம்ல, சார்ஜ் ஷீட் போடவே வந்துட்டு 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் ஆகுது. நம்ம வழக்கில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு, தெரிஞ்சுக்கங்க. அதாவது பேரலல் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு தான் இருக்குது. போலீஸோட விசாரணைகளுக்கு எந்த தடையும் இதுவரை விதிக்கப்படவில்லை. நோ ஸ்டாலிங் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் ரெக்கவரி அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. நம்மளும் பல்வேறு வீடியோக்களில் பதிவு செஞ்சுருக்கிறோம். ஸோ எந்த நடவடிக்கையும் ஸ்டே பண்ணப்படலை, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு. புரியுதா உங்களுக்கு? மீதி கேஸில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கே 10 வருஷம் ஆயிருக்கும். அந்த ஈமுக்கோலிகள் வழக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய கேஸில் வந்து செட்டில் ஆயிடுச்சு. அது போக செட்டில் ஆகாத வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுசி ஈமு, சேலம் பேசுடு குரு, அவனுக்கெல்லாம் வந்துட்டு தண்டனை கொடுத்தாச்சு. இப்போ தண்டனை கொடுத்து 1 வருஷத்துக்கு மேலாச்சு. 10 ஆண்டுகளுக்கு மேலே அவங்களுக்கு சிறை தண்டனை மற்றும் ஒரு அதிகப்படியான ஃபைன், ஹெவி ஃபைன், அதிகப்படியான அபராத தொகை அதெல்லாம் வந்து அவங்களுக்கு விதித்து தண்டனை கொடுத்து முடிஞ்சது. ஸோ இவங்க வந்து தண்டனையிலிருந்து தப்பிக்கணும்னா முழுசும் வட்டியோட கொடுத்தா ஆகணும். அசல் மற்றும் வட்டி கொடுக்கலைன்னா தண்டனைக்கு போகும். அதில் 2 ப்ரொசீடிங்ஸ் இருக்குது. ஏற்கனவே பரத சக்கரவர்த்தி நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, நாங்கள் கொடுக்குறோம், செட்டில் ஆகிறவங்களுக்கு ஆகட்டும், செட்டில் ஆகும் திரும்ப ட்ரையல் நடக்கும். அதாவது ட்ரையல் 10 பிட் கோர்ட்டில் போய் விசாரணைகள் ஆரம்பிச்சிடும், சாட்சிகள் விசாரணை அதெல்லாம். அப்போ மீதி வழக்கில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்போ அது குறிப்பிட்ட அளவான டெபாசிட்ஸ் பேரை போட்டு சார்ஜ் ஷீட் போட்டிருப்பாங்க. அது விசாரணைக்கு எடுத்து இவங்கெல்லாம் ஆஜராகிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த லிஸ்ட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க. செகண்ட் லிஸ்ட், தேர்ட் லிஸ்ட், அடுத்த லிஸ்ட் 1000 பேர், அடுத்த லிஸ்ட் 2000 பேர், அடுத்த லிஸ்ட் 5000 பேர், எத்தனை சார்ஜ் ஷீட் வேணாலும் அடிஷனல் சார்ஜ் ஷீட் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம். அப்போ மீதி வழக்குகளில் சொத்துக்களை கண்டறிவதிலே பிரச்சனை. PSCL கேஸ்லையும் கலைமகள் சபா கேஸ்லையும் சொத்துக்களை கண்டறிவது, ஜப்தி செய்வது, ஏலம் விடுவது அதிலே பிரச்சனை இருக்குது. இன்னும் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரல. ஆனால் இங்கே சொத்துக்களை வேல்யூஷனே பண்ணி முடிச்சாச்சு. கலைமகள் சபா கேஸில் சொத்துக்களை வந்து இன்னும் வேல்யூஷன் பண்ணுறதுக்கு இனிமேல் தான் கமிட்டி அமைக்க சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்குது. இந்த வழக்கில் சொத்துக்களை வந்து வேல்யூஷன், அதாவது மதிப்பீடு பண்ணியே முடிச்சாச்சு கமிட்டி போட்டு. அப்புறம் வந்துட்டு அந்த ஃபைன் ஃபியூச்சர், பாசி அந்த மாதிரி வழக்கில் சொத்துக்கள் ஏலமே வந்துட்டு லேட்டாக தான் நடக்குது. இப்போ தான் ஃபைன் ஃபியூச்சர் கேஸில் வந்து சொத்துக்களை, அதாவது நகைகளை ஏலம் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த வழக்கில் இந்த 31ஆம் தேதி நகைகளை ஏலம் விட போகிறாங்க. சில வழக்குகளில் சார்ஜ் ஷீட்டே போடாமல் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மாவட்டத்திற்கு, இப்போ மதுரை மாவட்டம் அப்படின்னா அங்கே 2 போலீஸ் இருக்குது UOWல. மதுரையில் பொருளாதார குற்றப்பிரிவு UOW யூனிட் 1, அது நீங்கள் புகார் கொடுக்க போன எல்லாருக்கும் தெரியும், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, அதாவது தரைத்தளத்தில். அதுக்கு ஒரு DSP, அங்கே இன்ஸ்பெக்டர், SI அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க மாவட்டம் முழுமைக்கும் இதுவரைக்கும் உள்ள இந்த கிட்டத்தட்ட அந்த 1997க்கு பிறகு உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு வழக்குகள் எல்லாம் அவங்க தான் விசாரிப்பாங்க. மதுரை மாவட்டத்தில் இது மாதிரி ஒரு 50 கேஸோ 60 கேஸோ 100 கேஸோ இருக்குதுன்னா அந்த கேஸ் முழுமைக்கும் அவங்க விசாரிப்பாங்க. அந்த கேஸ் முழுமைக்கும் விசாரிச்சு அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கேஸுக்கு, ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு சார்ஜ் ஷீட் போட முடியாது. அப்போ அவங்ககிட்ட ஒரு 50 கேஸ் இருக்குன்னா ஒரு வழக்குகளோட முழுமையாக சொத்துக்களை எடுக்க முடியாது. ஒரு வழக்கில் சொத்து எடுக்க அந்த ஒரு யூனிட்டை மட்டும் வச்சுட்டு அவங்க அந்த சொத்துக்கள் எல்லாம் கண்டறிஞ்சு ஜப்தி பண்ணி அதே அந்த அக்யூஸ்ல அரெஸ்ட் பண்ணி ஹோம் டிபார்ட்மெண்டோட ஜிஓ போட்டு DRO மூலமாக ஃபைல் பண்ணி, இப்படி வந்து அது ஒரு பெரிய வேலை. அவங்க ஒரு கேஸ் இருந்தால் அவங்க ஈஸியாக செய்ய முடியும். இதுதான் எல்லா மாவட்டத்தில் உள்ளது. அதனால அந்த பெண்டிங் கேஸ் 555 கேஸ் பெண்டிங் முடிவுக்கு வரலைன்னா அது எல்லாமே ஒரு மாவட்டத்தில் 30 கேஸ் 40 கேஸ் 50 கேஸ் 100 கேஸ் டீல் பண்ணிட்டு இருக்கிற யூனிட் 1. ஆனால் இந்த
நியோமேக்ஸ் வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐகள், அந்த தலைமை காவலர், ஹெட் கான்ஸ்டபிள் இவங்களுக்குலாம் வேற கேஸே கிடையாது. ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான், நியோமேக்ஸ் கேஸ் மட்டும்தான். அப்போ இவங்களுக்கு முழு நேர வேலையை வந்துட்டு இந்த வழக்கில் உள்ள சொத்துக்களை கண்டறிவது, எதிரிகளை கண்டறிவது, ஜப்தி பண்றது, டைப் அடிக்கிறது, 161 ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறது, சார்ஜ் ஷீட் ரெடி பண்றது, சொத்துக்களை ஏலம் விடுறதுக்கான ப்ரொசீடிங்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் பண்றது. அப்ப இவங்களுக்கு இந்த ஒரு வேலை மட்டும் இருக்கிறதுனால, எக்ஸாம்பிள் உங்க உள்ளூர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நீங்க ஒரு பஞ்சாயத்துக்காக டெய்லி போய் ஸ்டேஷனுக்கு போயிருப்பீங்க. நிறைய பேர் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு கேஸ்ல பாதி விசாரிச்சுட்டு இருப்பாங்க, அதுக்குள்ள வந்துட்டு அங்க ஒரு கொலை நடந்துருச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப அடுத்த நாள் வாங்கன்னு சொல்லுவாங்க. போனீங்க அடுத்த நாள் போனீங்கன்னா செத்துட்டான், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம், பாடியை டிஸ்போஸ் பண்ண போறோம், பாதுகாப்பு. இப்ப பேசிட்டே இருப்பாங்க, நாளைக்கு வாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் வராரு, முதலமைச்சர் வராரு, பாதுகாப்புக்கு போறேன்னு போயிடுவாங்க. அப்ப அது டிலே ஆகத்தான் செய்யும். அது மாதிரி ப்ரொசீஜர் யூனிட் 1ல, அதாவது ரெகுலரா இருக்கிற மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவுல. ஆனால் இதற்கு சிறப்பு பிரிவு, இவங்களுக்கு இந்த ஒரு கேஸ் மட்டும்தான். இவங்க பாதுகாப்புக்கு போக மாட்டாங்க, பந்தோபஸ்துக்கு போக மாட்டாங்க, டிராபிக்ல நிக்க மாட்டாங்க, வேற எந்த வேலையும் கிடையாது. இன்னும் வேற எந்த கேஸ் இருந்தாலும் இவங்க எடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து மாடியில் இருக்காங்க, மதுரையில சிறப்பு புலனாய்வு குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அது யூனிட் 2. அப்ப யூனிட் 2 வந்து மாடியில் இருக்காங்க, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்ப இவங்களுக்கு இந்த ஒரு வழக்கு மட்டும்தான், அதுலயும் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியாச்சு. அதனால இந்த வழக்கு வந்து விரைவில் முடிவுக்கு வந்துடும். விரைவில் முடிச்சு விரைவில் வந்து தீர்வுக்கு வந்துடும். எல்லாரும் சொல்ற மாதிரி டிலே ஆகும், தாமதம் ஆயிரும், 10 வருஷம் ஆயிரும், கிடைக்காம போயிரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது மாதிரி ரிட்டையர்டு ஜட்ஜு, ஓய்வு பெற்ற நீதிபதி நிறைய வழக்கில் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, அதனால முடிவுக்கு வராமல் இருக்கு. அது எப்படின்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து இந்த போலீஸ் செய்யற வேலையை தான் அவர் செய்யறாரு, ஆனால் போலீஸுக்கு இருக்கிற பவர்ஸ் கிடையாது. ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு வந்து ஒருத்தர் வந்து அக்யூஸ்டா சேர்க்கறதுக்கு, ஒருத்தர் வந்து இந்த வழக்கில் குற்றவாளின்னு சேர்க்கறதுக்கு, ஒருத்தரை கைது செய்வதற்கு, ஒரு சொத்துக்களை ஜப்தி செய்வதற்கு, சொத்துக்களை ஏலம் விடுறதுக்கு எந்த பவர்ஸுமே அந்த ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு இல்லை. கமிட்டி போட்டா ஓய்வு பெற்ற நீதிபதி என்ன செய்வார், இந்த போலீஸ் ஒரு மேட்டர் ரெடி பண்றாங்க, ரெடி பண்ற மேட்டரை டிஆர்ஓ பேர்ல கோர்ட்ல கொடுத்து வாங்குறாங்க. அதே மாதிரி ஓய்வு பெற்ற நீதிபதி சொத்துக்களோட லிஸ்ட்டை உங்ககிட்ட வாங்குவாரு, புகார்கள் உங்ககிட்ட வாங்குவாரு, இதெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த ஹைகோர்ட்லாம் கொடுப்பாரு. இவ்வளவு புகார்கள், இவ்வளவு சொத்துக்கள், இதெல்லாம் இருக்குது, இதை வந்து நான் ஏலம் விடுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து அவர் உயர் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி செய்யணும். அதே இப்ப நிறுவனமும் அந்த புகார்தாரர், ஒரு புகார்தாரர் வந்து நான் வந்து 1 கோடி போட்டேன்னு சொல்றாரு, நிறுவனம் வந்து ஒரு 1 கோடி போடலன்னு சொல்லுது. அப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி 2 பேரையும் விசாரிச்சு அது முடிவுக்கு வர முடியாது. ஓய்வு பெற்ற நீதி ஃபைண்டிங்ஸ் எழுத முடியாது 1 கோடி வரணும்ட்டு. ஆனால் காவல்துறைக்கு அந்த அதிகாரம் இருக்கு. 2 பேரையும் உட்கார வச்சு எவ்வளவு கொடுத்த, என்ன வாங்கின, என்ன டாக்குமெண்ட் இருக்குது, என்ன இருக்குது, நேராக பேங்க்ல போட்டியா, அக்கௌண்ட்ல போட்டியா, நேராக பேங்க் மேனேஜருக்கு லெட்டர் எழுதி பேங்க்ல போயிட்டு உட்காந்து அந்த பேப்பர்ஸை வாங்கிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து போலீஸ் செய்ய வேண்டிய வேலை. அப்போ ஓய்வு பெற்ற நீதிபதிகள் போலீஸ் தான் கூப்பிட்டு சொல்லி இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்து பேங்க்ல அந்த ரெக்யூஷன் கொடுத்து இவ்வளவு பணம் அக்கௌண்ட்ல வந்திருக்குதா, அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு பணம் போயிருக்குது, இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். அதனால ஓய்வு பெற்ற நீதிபதி வச்சு பண்ணும்போது அது கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யுது. அதனால ஓய்வு பெற்ற நீதிபதியை அமைச்ச வழக்கெல்லாம் டிலே ஆகுது. அதான் அதில் உள்ள ப்ராக்டிக்கல் டிலேயிங் ப்ரொசீஜர், தாமதமாவதற்கு காரணங்கள் வந்து இதுதான். அதே மாதிரி அந்த பிஎஸ்சிஎல், பாசி அதெல்லாம் வந்து சிபிஐக்கு போயிருச்சு. அப்போ சிபிஐக்குன்னு வந்து சர்டன் பவர்ஸ் இருக்குது. சிபிஐ பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து இடி, ஐடி அவங்கெல்லாம் வந்துடுறாங்க, அந்த எல்லா கேஸ்லையுமே இருக்காங்க, இடி, ஐடி எல்லாமே. அப்போ இடி அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், அமலாக்கத்துறை, ஐடி, இன்கம் டேக்ஸ், இதெல்லாம் இவங்களெல்லாம் ஓவர் ரோல் பண்ணி சிபிஐ பண்ண முடியாது. ஆனால் இந்த வழக்கில் அதையும் வந்து இடி அண்ட் ஐடி அவங்களே வந்து நீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் வந்து பார்ட்டியாக சேர்த்துட்டாரு. அதனால அவங்க இன்கம் டேக்ஸ் மற்றும் இடி, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை என்ன சொல்லிட்டாங்கன்னா, மொத்த சொத்துக்களை மக்களுக்கு கொடுக்கறதுல ஏலமுட்டோ பணமாவோ இடமாவோ பிரித்து கொடுக்கல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருந்தால் எங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருந்தால் நிறுவனத்திற்கு கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அந்த பழைய கேஸ்ல நம்ம பார்க்குற அந்த பிஎஸ்சிஎல் அந்த மாதிரி வழக்கெல்லாம் அது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு, என்ன பண்றது, யார் பண்றது, எப்படி பண்றது, அந்த மாதிரி பிரச்சனைகளும் தீர்க்கப்படாமல் இருக்கு. இந்த வழக்கில் அது தீர்க்கப்பட்டிருக்குது. இடி, ஐடி எல்லாமே வந்து நீங்க கொடுத்துடலாம், கொடுத்தது போக மீதம் இருந்தால் எங்களுக்கு கொடுங்க, நிறுவனத்திற்கு கொடுக்காதீங்க. அப்ப நிறுவனமும் நிறுவனத்தின் ஏஜென்ட்களும் சொல்ற மாதிரி மீண்டும் மிச்சம் இருக்கும், நிறுவனத்திற்கு வந்துடும், அதை வாங்கி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றது ஒரு தவறான கருத்து. அதை நம்பிட்டு புகார் கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு தீர்வு வந்து என்னன்னு தெரியல. அது இப்ப நிறைய பேர் போன் பண்ணி என்கிட்ட கேட்குறீங்க, அதுக்கான தீர்வு நம்ம கையில இல்லை. ஒரு சில அந்த குழுக்கள்ல பேசுற மாதிரி, வாட்ஸ்அப் குரூப்ல, யூடியூப்ல பேசுற மாதிரி இருக்கிறத வாங்கிட்டு பிரச்சனையை முடிச்சுட்டு போகணும் அப்படின்ற வழக்கு இது இல்லை. இருக்கிறத வாங்கிட்டு பிரச்சனையை முடிச்சுட்டு போகணும்னு சொன்னா நிறுவனம் வந்து இந்த நியோமேக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அதன் சிஸ்டர் கன்சர்ன், அதன் துணை நிறுவனங்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்னா,
அது வந்து செபி ஆர்பிஐல ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. செபின்றது வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அந்த செபிலையும் ஆர்பிஐலையும் ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கி அப்புறம் மக்கள்கிட்ட வந்து ஷேர் வாங்கணும். ஷேரை வந்து லிஸ்ட் பண்ணணும். அந்த ஷேரை வந்து லிஸ்ட் பண்ணி அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக ஷேரை வைக்கணும். இவங்க வந்து என்ன சொன்னா லாபத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் நாங்கள் எங்கள் கம்பெனியில் சேர்ந்தோம்னு சொல்றாங்க. இப்போ லாபத்தில் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு கம்பெனி சேர்த்திருந்தா ஆர்பிஐ அண்ட் செபியில் பெர்மிஷன் வாங்கி அவங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வித்திருக்கணும். டெபாசிட்டாக வாங்கிட்டு பாண்டா கொடுக்கக்கூடாது. அதாவது முதலீட்டு தொகையை நேரடியாக வாங்கிட்டு பாண்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆர்பிஐ அண்ட் செபியில் வந்து இவங்க பெர்மிஷன் வாங்கலை. மேலும் இவங்க வந்து நாங்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனம் தான், நாங்கள் வந்து ஃபைனான்ஸ் நிறுவனம் இல்லை, ஃபைனான்ஸாக இருந்தால் தான் ஆர்பிஐ செபியில் பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ரியல் எஸ்டேட் நிறுவனம்னா பிரச்சனையான உடனே இவங்க என்ன செஞ்சுருக்கணும்னா இன்சால்வன்சி பெட்டிஷன், நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல், தேசிய சட்ட நிறுவன தீர்ப்பாயம், தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் NCLT, அது மெட்ராஸில் இருக்குது. அதில் போயிட்டு எங்கள் கம்பெனி வந்து இவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறோம், கம்பெனிக்காக தொழில் பண்ணுறதுக்காக ரியல் எஸ்டேட் தொழிலுக்காக இவ்வளோ வாங்கியிருக்கிறோம், இவ்வளோ சொத்து சேர்த்துருக்குறோம், இது வரைக்கும் இவ்வளோ வட்டி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு வந்து இவங்க சப்மிட் பண்ணணும். இப்படி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து கொடுத்து ஐபி கொடுக்கணும். இன்சால்வன்சி, எனது நிறுவனம் திவால் ஆயிடுச்சு, எனது நிறுவனம் நொடிச்சு போச்சு, நான் கொடுக்கறது மஞ்சள் நோட்டீஸ் அப்படின்னு நம்ம ஊரில் மஞ்சள் நோட்டீஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து அவங்க அந்த NCLTயில் நிறுவனம் கொடுக்கணும். அப்போ NCLT நிறுவனம் கொடுத்தா அதோட அவங்க உடனே வாங்கிட்டு நிறுவனத்தை கலைக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. திரும்ப இந்த சொத்துக்கள், வரவு செலவு, இவங்க பண்ணுற தொழில் இதெல்லாம் வச்சு திரும்ப இது ஏதாவது டெவலப் பண்ணுறதுக்கு, முன்னுக்கு வர்றதுக்கு, மீண்டும் இந்த நிறுவனம் புத்துயிர் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ், திவால் தொழில்முறை வல்லுநர்கள் அப்படின்னு இருக்காங்க. அவங்களை அப்பாயின்ட் பண்ணி ஒரு சர்ச் பண்ணுவாங்க. பண்ணி இதன் மூலமாக வந்து ஏதாவது செய்ய முடியுமா, திரும்பவும் எடுத்து கொடுக்க முடியுமான்னு. அதுக்கப்புறம் முடியலைன்னு சொன்னால் மொத்த சொத்துக்கள் எவ்வளவு, மொத்த முதலீட்டாளர்கள் எவ்வளவு, அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க. இது வந்து சிவில் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது உரிமையியல் பொறுப்புகள், உரிமையியல் நடைமுறைகள் அந்த மாதிரி வரும். இது வந்து NCLTயில் போடுறது. அதுலேயே அந்த வரவு செலவு சரியாக வரலன்னு கம்பெனி வந்து நடத்த முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அதில் தான் வந்துட்டு உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர், லிக்விடேட்டர், ரிசீவர் அப்படிலாம் வந்து அந்த கம்பெனிஸ் ஆக்ட், நிறுவன சட்டங்களின் படி வந்து அதெல்லாம் போடுவாங்க. அந்த சொத்துக்களை அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றது நிர்வகிப்பவர்கள், சொத்துக்களை நிர்வகிப்பவர்கள். லிக்விடேட்டர்ன்றது லிக்விடேஷன் ப்ரொசீடிங்ஸ்னு சொல்லுவாங்க, கலைப்பவர்கள், நிறுவனத்தை கலைப்பவர். அது கம்பெனிக்கு லிக்விடேட்டர் நிறுவனத்தை கலைப்பவர் அல்லது நிறுவனத்தை விற்று தீர்ப்பவர். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த சொத்துக்களெல்லாம் ஏலம் விட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்து மக்களுக்கு செட்டில் பண்ணுவார். அந்த மாதிரி ப்ரொசீடிங்ஸ் போகும். அதில் தான் இவ்வளோ தான் இருக்குது, நீங்கள் இருக்கிறது வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறது. பட் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அதில் பார்த்தது சிவில் ப்ரொசீடிங்ஸ், அதாவது உரிமையியல் நடைமுறை சட்ட நடைமுறைகள். இது வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். கிரிமினல் ப்ரொசீடிங்ஸில் மொத்த கடனும் வட்டியுடன் கொடுத்து முடிச்சா மட்டும்தான் பிரச்சனைக்கு முடிவு வரும். அப்படி வராத பட்சத்தில் என்ன ஆகும்னா இருக்கிற சொத்துக்களை அவர்கிட்ட கம்பெனி அக்யூஸ்ட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓஏ போடுவாங்க, டேன்பிட் கோர்ட்டில் ஓஏன்னு போட்டு ஒரிஜினல் அப்ளிகேஷன் DRO போட்டு அவங்க அப்ஜெக்ஷனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஏலம் விடலான்னு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு அவங்க ஏலம் விட்டு அந்த சொத்துக்கள் எல்லாம் பிரித்து மக்களுக்கு கொடுத்துருவாங்க, முதலீட்டாளர்களுக்கு. மொத்த சொத்துக்கு வித்த பணத்தை முதலீட்டாளர்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு ஃபுல்லாக செட்டில் ஆகலைன்னா டோட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்டையர் அமௌண்ட் டியூ டு தி டெபாசிட்டர்ஸ் வித் இன்ட்ரெஸ்ட் ஆர் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் ஆகலைன்னா மீண்டும் வழக்கு நடக்கும். அவங்களுக்கு வந்துட்டு டேன்பிட் ஆக்ட் அண்ட் பட்ஸ் ஆக்ட் இதன்படி வந்துட்டு 10 ஆண்டுகளுக்கும் குறையாத சிறை தண்டனை மற்றும் அபராதம் மற்றும் இழப்பீடு, இம்ப்ரிசன்மெண்ட், ஃபைன் அண்ட் காம்பன்சேஷன். அப்போ வந்து அந்த ஃபைன், அபராத தொகை கட்டத்தவர்னா திரும்ப அதுக்கும் ஒரு சிறை தண்டனை, இழப்பீடு அதை கட்டத்தவர்னா அதுக்கும் ஒரு சிறை தண்டனை. அப்போ கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு ஆயுள் தண்டனை மாதிரி அது போயிட்டு இருக்கும். அதான் வந்து அந்த சட்டத்தில் உள்ள ப்ரொசீஜர். அதனால் இருக்கிறத எடுத்துகிட்டு போயிருங்கன்றது கிடையாது. அந்த பட்ஸ் ஆக்டில் பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் 2019 செக்ஷன் 5 பிரிவு 5 wrongful inducement in relation to unregulated deposit schemes. No person by whatever name called shall knowingly make any statement, promise or forecast which is false, deceptive or misleading in material facts or deliberately conceal any material facts to induce another person to invest in or become a member or participant of any unregulated deposit scheme. இந்த மாதிரி முறைப்படுத்தப்படாத முதலீடுகளை பெறும் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த செய்த யாராக இருந்தாலும் அவருக்கு என்ன பேர் இருந்தாலும் சரி, ஏஜென்ட், சிஹெச், ஆர்ஹெச், செக்டார் ஹெட்டு,
டைரக்டரு, மேனேஜர், கிளர்க்கு யாராக இருந்தாலும் சரி, சட்டவிரோதமாக இது மாதிரி வந்து முதலீடுகளை வாங்குவதற்கு ஒருத்தர் வந்து கேன்வாஸ் பண்ணார்னா அவரும் அக்யூஸ்டு. அப்போ என்ன சொன்னால், ஏஜென்ட்டுகள் எல்லாமே அக்யூஸ்டு. உன் பணத்தை மட்டும் போட்டிருந்தா நீ மட்டும்தான் அக்யூஸ்டு கிடையாது. நீ ஒருத்தரை சேர்த்து விட்டுருந்தாலும் இந்த சட்டப்படி வந்து நீ குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றம் சாட்டப்பட்ட எதிரி, தீர்ப்பு வழக்கு முடிஞ்சு தீர்ப்பு வரும்போது நீ வந்து குற்றவாளி. அப்போ அவங்க எல்லாரோட சொத்துக்களையும் ஜப்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யூடபிள்யூ அதிகாரிகள்கிட்ட பேசும்போது, இதே இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூத்த அதிகாரிகள் அவங்ககிட்ட போய் நம்ம பேசும்போது, என்ன செய்ய போகிறீங்க, இவ்வளோ சொத்து பத்தலை அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்ககிட்ட இது வரைக்கும் 200 அக்யூஸ்டு, 200 பேரோட ஆதார் கார்டு இருக்குது, போட்டோன்னு அவ்வளோ சொத்து வந்துடும், எல்லா சொத்தையும் நாங்கள் ஜப்தி பண்ணிடுவோம். அவங்க வித்திருந்தாலும் இப்போ மட்டும் இல்லை, கம்பெனி ஆரம்பித்ததுக்கப்புறம் 2010-12 கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த சொத்தை அவங்க வாங்கியிருந்தாலும் வித்திருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் அதையும் எல்லாம் நாங்கள் ஜப்தி பண்ண முடியும், பண்ணுவோம். இப்போ இந்த எஃப்ஐஆருக்கு அப்புறம் வித்திருந்தா கம்பல்சரி எல்லாத்தையும் நாங்கள் ஜப்தி பண்ணுவோம். அது வாங்கினவங்க கஷ்டம், வாங்கினவங்க மாட்டிக்குவாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் சொத்துக்கள் வந்து தேவைக்கு அதிகமாக இருக்குது, ஏராளமாக இருக்குது, விற்கப்பட்டிருக்குது, எல்லாத்தையும் வந்து ஜப்தி பண்ணுவாங்க. ஜப்தி பண்ணி மக்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி சட்ட ப்ரொசீஜர். இன்றைக்கி வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. இன்னமும் நிறையா சட்டத்தில் உள்ள நடைமுறைகள் மற்றும் தீர்ப்புகள் எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஸோ மீதி வழக்குகளுக்கு இதுக்குள்ள வித்தியாசம், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுல பிரச்சனை, பல்வேறு மாவட்ட அளவில் இருக்கிற பல்வேறு வழக்குகளை கையாள்வதில், அது 10ஓட 1 11வது கேஸாக கையாள்வதில் உள்ள பிரச்சனை. இந்த வழக்கில் அப்படி கிடையாது. அது மாதிரி சொத்துக்களை கண்டறிவது, வேல்யூஷன் பண்ணுறதுல பிரச்சனை. PSCL, கலைமகள் சபாவில் இதில் சொத்துக்களை கண்டறிஞ்சாச்சு, வேல்யூஷன் பண்ணியாச்சு. அது மாதிரி எதிரிகளை கண்டறிவது அளவுக்கு வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜுக்கு பவர்ஸ் கிடையாது சில வழக்குகளில். இதில் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எதிரிகளை கண்டுபிடிச்சிடலாம். சொத்துக்கள் பத்தலைனா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உங்களுக்கு வேறு வேலையில் இந்த ஒரு வழக்கு தான், அதனால் சொத்துக்களையும் கைப்பற்றிடலாம். சொத்துக்களை ஏலம் விடுவதற்கு பண்ணிட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, டிஸ்ட்ரிக்ட் டேன்பெட் ஸ்பெஷல் கோர்ட்டு அவங்க மட்டும்தான் விசாரிச்சுட்டு இருப்பாங்க, உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்காது. இப்போ வந்து உயர்நீதிமன்றத்திலேயும் நிலுவையில் இருக்குது, டேன்பெட் கோர்ட்லேயும் நிலுவையில் இருக்குது. அதுபோல் எல்லா வழக்களையும் வந்துட்டு எதிர்த்து நடத்துவாங்க, நாங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு. அப்போ அது டிலே ஆக தான் செய்யும், ஒன்றுக்கு ஒவ்வொரு பெட்டிஷன் போடுறது. இது வந்து நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்குது, கொடுத்துட்றோன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ அந்த கண்டஸ்டிங் ப்ரொசீஜரும் இல்லை, காம்பவுண்டிங் ப்ரொசீஜர், அதாவது எதிர்த்து நடத்தும் நடைமுறை இல்லாமல், வழக்கை மறுக்கும் நடைமுறை இல்லாமல் சமரச நடைமுறை, அதுக்கும் இந்த வழக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டுகளுக்குள், மீதி எல்லா வழக்கிலும் 20 ஆண்டுகள் நடந்த அத்தனை நடைமுறையும் இந்த வழக்கில் உள்ள கொண்டு வந்தாச்சு. இப்போ செய்ய வேண்டியது என்னன்னா, இருக்கிற சொத்துக்களை இன்னும் கைப்பற்றணும், அல்லது நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் எல்லாம் வந்து இருக்கிற சொத்துக்களை கொடுக்கணும். அதை வந்து வேல்யூ பண்ணி மக்களுக்கு பிரித்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே கண்டறியப்பட்டதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் கொடுத்துடலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. இனிமேல் புகார் வந்தால் அதை தனியாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கண்டறியப்படக்கூடிய சொத்துக்கள் விற்று கொடுக்கணும். அது வரைக்கும் ஒரு பார்ட் அமௌண்ட் கொடுக்கலாம், கால்வாசி அரைவாசி அது மாதிரி கொடுத்துட்ருக்கலாம். நீங்களும் கால்வாசி அரைவாசி அந்த அமௌண்ட்லாம் வாங்கிக்கலாம். ஒரு 10%, 20%, 30%. ஆனால் உங்கள் வழக்கு முடிவுக்கு வராது, உங்களுக்கு மொத்த தீர்வு கிடையாது. அது உங்களுக்கு 100% உங்கள் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் வரும்போது தான் உங்கள் வழக்கு வந்து முடிவுக்கு வரும். அதனால் அந்த இடையில கொடுக்குற ப்ரொசீஜர் கொடுத்துட்டு இருப்பாங்க, வழக்கு முடிவுக்கு வர்றதில்லை. உங்களுக்கு அந்த பணம், முழு பணம் கிடைக்கும்போது அந்த வழக்கு முடிவுக்கு வரும். முழு பணமும் கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு 50%, 20%, 30%, 70% கிடைச்சாலும் அவங்களுக்கு தண்டனையும் உறுதி. அப்போ அவங்க தண்டனையிலும் தப்பிக்கணும்னா எல்லா குற்றவாளிகளும் சொத்துக்களை கொடுக்கணும். இந்த காவல்துறை என்ன செய்யணும், கூடுதல் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், அவங்க சொத்துக்களை ஜப்தி பண்ணணும். அவங்க பண்ணலாம், நம்ம அதை எடுத்து கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணால் இந்த வழக்கில் 100% வட்டியுடன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொல்கிற எல்லாமே நான் ஓரலாக சொல்லிட்டு போகிற போக்கில் வந்து வாயில் வடை சுட்டுட்டு போகலை. இது எல்லாமே நீங்கள் இது எல்லாமே கூகுளில் போடுங்க, அல்லது நான் சொல்கிற ஆக்ட் புக்குகளை வாங்கி படிங்க, அதில் இருக்குது. புக்கை கூட யாரும் வாங்கி படிக்க வேணாம், கூகுள் போயிட்டு நான் சொன்ன எல்லாமே PSCL கேஸ் போடுங்க வந்துடும், கலைமகள் சபா கேஸ் போடுங்க வந்துடும், UTS கேஸ் போடுங்க வந்துடும், பாசி கேஸ் போடுங்க வந்துடும், லேட்டஸ்ட் நியூஸ், லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த கம்பெனிஸ் ஆக்ட், இன்சால்வன்சி பெட்டிஷன், NCLT சென்னை, இப்படி இதெல்லாமே நீங்கள் கூகுளில் இது எல்லாத்தையும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். இதுக்கு யாராவது மறுப்பு தெரிவித்தா அது எனக்கு தெரியாது, நீங்கள் அவங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம். பட் நான் சொல்கிற அவ்வளவும் கூகுளில் இருக்கும். நானும் கூகுளில் வந்து தரவை செக் பண்ணிவிட்டு நான் படித்து பார்த்துருக்குறேன். இந்த கேஸெல்லாம் நடக்கும்போது பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்திருக்கிறேன். அதை தாண்டி நான் கூகுளில் இப்போவும் அதில் ஏதாவது மாறி இருக்குதா, அது லேட்டஸ்ட் அப்டேட் இருக்குதா அப்படின்னு நானும் கூகுள் பார்த்துட்டு தான் உங்களுக்கு பேசுகிறேன். நீங்கள் கூகுள் பார்க்கலாம், இது எல்லாருக்கும் கூகுளில் தெரியும். எல்லோரும் கூகுளில் இதில் ஏதாவது சர்ச் பண்ணிவிட்டு கமெண்ட் இருக்குது, கமெண்டில் போடுங்க. மீண்டும் இது சம்பந்தமாக பேசுவோம். அசல் மற்றும் வட்டியுடன் கண்டிப்பாக கிடைக்கும், சட்டத்தில் இடம் இருக்குது. இருக்கிறத வாங்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. எப்படின்னா,
பேங்க்கில் லோன் வாங்குறீங்க, மாதம் மாதம் கட்டுறீங்க. ஒரு வீட்டு லோனு, கார் லோனு, நகைக்கடன் எல்லாம் வாங்குறீங்க, மாதம் மாதம் கட்டுறீங்க. ஒரு பீரியடுக்கு மேலே கட்ட முடியல, அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே கட்ட முடியலன்னா திரும்பவும் மாதம் மாதம் கட்டுறீங்க. ஒரு மாதம் 2 மாதம், ஒரு மாதம் 2 மாதம் கேப் விட்டு எல்லாம் கட்டுறீங்க. அதற்காக அந்த வட்டி, அந்த கடன் வட்டி வந்து முழுமையும் முடிவுக்கு வராது. நீங்கள் கடைசியாக கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்கள் வீட்டு கடனோ பர்சனல் லோனோ எல்லாமே முடிவுக்கு வரும். அது மாதிரி தான் இது. மொத்த கடன் பாட்டாக கட்டியிருந்தாலும் பாட்டாக நீங்கள் வந்து உங்கள் அமௌண்ட்டை வாங்கியிருந்தாலும் மொத்த கடனும் நிறுவனம் கொடுத்து முடிச்சதுக்கு வந்து அவங்க முடிவுக்கு வருமே தவிர, நான் இவ்வளோ கொடுத்துட்டேன் முடிச்சிருங்கன்னு சொன்னால் அவங்களோட கிரிமினல் குற்ற நடவடிக்கை, கிரிமினல் லைபிலிட்டி முடிவுக்கு வராது. சிவில் லைபிலிட்டி வந்து எஸ்கேப் ஆகலாம். கிரிமினல் லைபிலிட்டி அவங்களுக்கு சிறை தண்டனை இருக்குது அப்படின்றத தெளிவுபடுத்துகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.